ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்ற பிரபலம் கவிதாலயா கிருஷ்ணன். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏறக்குறைய 200 திரைப்படங்களுக்கு மேலே நடித்தவர். குறிப்பாக சொல்லணுன்னா பாலச்சந்தரை உயிர் மூச்சாக கருதுகின்றவர். அவருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நானும் தீவிர சிவாஜி ரசிகன், அவரும் தீவிர சிவாஜி ரசிகர். அவருடைய அனுபவங்கள் பலவற்றை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ. பிரபலம்னு சொன்னது தேங்க்யூ. பிரபலமானு தெரிலண்ணா. இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் மேலே அப்படி ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி நடிகன் கிடையாது சார். இனிமேல் பிறக்கவும் முடியாது சார். அந்த அவர் காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்களேன், சினிமா ரொம்ப நேசண்டாக இருந்தது சார். ஃபண்டமெண்டல் ஆஃப் சினிமா தான் தெரிஞ்சு 51 எல்லாமே. அதுக்கு முன்னாடி சினிமா ஒரு மைத்தலாஜிக்கல் சினிமா எப்படி இருந்திருக்கும். நாடகத்திலிருந்து ஆரம்பிச்சு தான் படம். நாடகங்கள் தான் மைத்தலாஜிக்கல் ட்ராமா இருந்திருக்கும். ஸ்லோலி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவாக இருக்கும். இந்த கலைஞர் கருணாநிதி வந்தப்புறம் தான் சோஷியல் ட்ராமா மாறிச்சு. அண்ணா கலைஞர் வந்தப்புறம் தான். பராசக்தி வாஸ் த பிகினிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஆமாம், அவர் ஃபஸ்ட்டு சோஷியல் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அதான் ஓடின படங்கள். அதில் ஆரம்பிச்சு சார் 51 and 70 அவர் பண்ண சாதனை இனிமேல் யாருமே பண்ண முடியாது சார். யோசிச்சு பாருங்க என்ன ரேஞ்ச் பண்ணியிருக்காரு சார். அவர் ஒரு இமேஜ் விட்டு உட்காரவே இல்லை சார். அவர் ட்ரூ ஆரம்ப கட்டத்திலே வில்லன் வேஷம் நடிச்சிருக்காரு. கதாநாயகனா அறிமுகமாகி அடுத்து ஒரு 3 படத்திலே பார்த்தா வில்லன் நடி. ஆமாம் அவர் நடித்தார். பைசால பண்ணார், எங்கூர் ராஜாவில் பண்ணார். இது ஃபினாமினன் சார். தமிழ்நாட்டுக்கு பொக்கிஷன் நக்கிலி இலக்குறாரு. எனக்கு ஆசீர்வாதம் என்னென்னா சார், அவர் பீக்கில் இருந்தபோது நான் சினிமா பார்த்தேன். சினிமா ரசிகனாக இருந்தேன். அப்புறம் அவர் ரசிகனாக இருந்தேன். அது பெரிய எனக்கு பாக்கியம். ஐ யூஸ் டு ஃபீல். என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கும் போது சொல்கிறேன், சிவாஜி ரைத்தியம் நீன்னு. நான் சிவாஜி பைத்தியம் போவோம். எங்களுக்குள்ள ஒரு ஒத்திமா தான். அவர் சொல்லுவோம், நீங்கள் சிவாஜி ரசிகர் இல்லைன்னா அதில் டைவர்ஸ் பண்ணியிருப்பேன். அருமை. அப்படிப்பட்ட சிவாஜி எப்போ முதல்ல சந்திச்சேன் சார். பிரபு சார் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வாட்டி நான் சிவாஜி சார் அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன்னா பார்த்துருக்கேன். சவுக்காரம்மா பையன் என் கிளாஸ்மேட்டு. அவங்க கூட ஷூட்டிங் போயிருக்கேன். உயர்ந்த மனிதன், பாபு, பட்டாக்கத்தி பைரவன், நீதி, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். தூரத்தில் இருந்தால் பார்ப்பேன். தூரத்தில் உட்காந்து சவுக்காரம்மா பக்கத்தில் அவரே பார்த்துட்டு இருப்பேன். கிருஷ்ணா வாயை மூடு, போயிட போகுது அப்படி சவுக்காரம்மா. மெய் மறந்து பார்ப்பேன் சார். அவர் பண்ணுற ஸ்டைல், சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு, ஒரு காஃபி குடிக்கிற ஸ்டைலு, அவர் நடந்து போகிறது. ஒரு வாட்டி பட்டாக்கத்தி பைரவனில் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே. ராஜேந்திர பிரசாத் டைரக்டர், ஜெகத் யாட் பிக்சர்ஸ் அந்த படம் பேர். உட்காந்துருக்கார், சிங்கம் உட்காந்துருக்காங்க. பாபு ஏமி ஷார்ட்லோ அப்படின்னு தெலுங்குல கேட்பேன். தெலுங்குல தான் பேசுகிறாரு. ஒரு பெரிய படி சார். ஒரு படி ஏறி அவுட்டு போனோம். பெரிய படி, ஒரு 30 படி இருக்கும். அந்த படி ஏறி அவுட் லெஃப்ட்டில் போனோம், ரைட்டில் போனோன்ட்டார் அவர். இப்போ வயசாகிடுச்சா கணேசனுக்கு, எவ்வளோ பெரிய படி எப்படி இறக்கிண்டா, அங்கே ஒரு ஸ்டே வச்சுக்கோ அப்படின்ட்டார். சரி சார் வச்சுக்கலாம் சார். அங்கே ஸ்டேக்கு லைட் பண்ண அப்படின்ட்டார். அங்கே ஸ்டேக்கு ஒருத்தர் லைட் பண்ணான் சார். அந்த ஸ்டே பண்ண ஒருத்தர் போய் நின்று அந்த இடத்துல லைட் பண்ணான். இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார் சார். எனக்கு அப்போ தான் ஆடி போயிட்டேன் நான். ரைட் ரெடி சார். சார் கூட ஒரு புலி வரும் அப்படின்ட்டார். என்னது உங்கள் கூட ஒரு புலி வரும் சார்? புலியா? எங்கடா யோசிக்கிறீங்க நீங்கள்? யார் புலிக்குட்டி கோவிந்தனா? ஆமாம் சார். எங்கே அவன் கோவிந்தன்? எங்கே வாடா. டேய் புலிக்கிட்ட சொல்லிட்டியா? ஒன்றும் நல்ல புலிங்க, அது பல்லெல்லாம் கட் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புலிக்கிட்ட சொல்லிட்டியாடா? சிவாஜி கணேசன் கூட நடிக்க போகிறேங்கன்னு புதுக்கிட்ட சொல்லிட்டியா? நிஜமாக சொல்லியாச்சுங்க. நான் நிஜமாகவே அப்போ சின்ன பையன் சார், 16 நிஜமாகவே சொல்லிட்டு பாரு புலிக்கிட்டு போய் அப்படின்னு நடிச்சு. அவர் புலி கூட சார் பேசாமல் பட்டில் போய் அங்கே போய் நின்னார். அந்த 15th ஃப்ளோரில் போய் நின்று திரும்பி கட் பேபி, ஒரு பேபி எரியலையா சார்? அவர் நிற்கவே இல்லை சார். அங்கே போய் நிற்க கூட இல்லை அவர். அந்த ஆள் நின்றதை பார்த்துட்டு ஒரு பேபி கண்டுபிடிச்சார். யார் ராங்க தூக்கிட்டியாடா அப்படிங்கிறாரு மேலே ஏறி.
இன்னி வரைக்கும் எனக்கு இந்த லைட் வாங்கி தெரியாது சார். இன்னி வரைக்கும் சினிமாவில் 200 படம் பண்ணிட்டேன், லைட்டு வாங்கிக்கணும்னு தெரியாது எனக்கு. கேமராமேன் சொல்லுவான், லைட்டு வாங்கிக்க கிருஷ்ணன் சார், லைட்டு வாங்கிக்க அப்படிம்பாங்க. அவர் அன்றைக்கே கண்டுபிடிச்சார். எப்படி தான் அசாத்திய நடிகர் சார் அவர். நீதின்ற படத்தில் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு சீனில் பக்கம் டைலாக் இருந்தார். எதுக்குடா இவ்வளோ டைலாகு, கன்வே பண்ணிட்டா போகிறது பாலாஜி அப்படின்ட்டார். விஜயன் டைரக்டர் கே விஜயன். ரீமேக் ஆஃப் அந்த ஹிந்தி ஃபிலிம் துஷ்மன். கன்வே பண்ணிடுறேன், ஷார்ட்டு வச்சுக்கோ, கேமரா இங்கே வச்சுக்கோ, நடிச்சிடுறேன். சிவாஜி கணேசன்டா நான் நடிக்க தெரியல எனக்கு அப்படின்னு தற்பல் பரப்போட்டு இருக்கு. நம்ம முதல்ல சந்தித்த போது என் பேர் சிவாஜி கணேசன், நான் ஒரு சிறிய நடிகன் அப்படின்னாரு. நான் மடிப்பாக்கத்துலேருந்து புவனேஸ்வரி சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார் 2 பேருமே? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்கு நீங்கள் வந்து இந்த கவிதாலயா கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த நேம் வந்து உங்களுக்கு அவர்கிட்ட எப்போ சார் உங்களுக்கு அந்த பாண்டிங் கிடைச்சிது? எப்போ முதல்ல நீங்கள் பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இந்த கனெக்ட் வந்தது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் பாலச்சந்தர் சார் மீட் பண்ணது மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டோம், கிரேசி மோகன் ட்ராமா. அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டார் அவர். எங்கள் நாடகம் பார்க்க வந்தார், மியூசிக் அகாடமியில் ட்ராமா, பிரம்மாண்ட சபா பிளே. நாடகம் பார்க்க வந்தார். வந்துட்டு பேக் ஸ்டேஜ் எல்லாம் மீட் பண்ணார். அப்போ அந்த ஒரிஜினல் நாடகத்தில் நான் இல்லை. படம் பண்ணும்போது படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அந்த படத்தில் நான் இல்லை, ஒரிஜினல் ட்ராக்கில். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டின்னு வந்து எங்கள் நாடகத்தை பார்த்தார் மறுபடியும் ராணி சித்தியா ஹாலில். அப்போது வந்து எனக்கு ஒரு சின்ன பாப்புலர் ரோடு எனக்கு அதில் ஒரு வீட்டுக்கார முன்சாமியாக வருவேன். அது பெரிய சக்ஸஸ் ஆனப்பறம் என்கிட்டயே கேட்டார் அவர், ரோலை நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. சார் நான் பண்ண முடியாது சார், சினிமாவில் எனக்கு ஆசை இல்லை சார்ன்ட்டேன். 1983, 81, 82 இது. ஆஃபீஸுக்கு வா அப்படின்ட்டார். நான் ஆஃபீஸுக்கு 3 நாளாக போகல, வர சொன்னார் போகல. எனக்கு பெருசாக ஆர்வம் வச்சுங்களேன். அப்புறம் மோகன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து, என்னடா அவ்வளோ பெரிய மனுஷன் கூப்பிட்றாரு, போய் இப்போ வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னாரு. அதுக்கு ஆஃபீஸுக்கு போனேன், மியூசிக் அகாடமி இருக்கிறது ஆஃபீஸு. அப்போ உட்காந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணேன். கிருஷ்ணன் இந்த ரியல் நடிச்சிருங்க அப்படின்னாரு. இல்லை சார் மாட்டேன் சார் அப்படின்னேன். இல்லை மாட்டேங்கிறீங்க, வாசலில் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க ஒன்று நடிக்கிறதுக்கு, நீங்கள் மாட்டேங்கிறீங்க. இல்லை எனக்கு பயம் சார், எனக்கு வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னேன். எங்கள் அம்மா இப்போ ஊரில் இல்லை, உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் கொடுங்க அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார், எனக்கு லீவ் கிடைக்காது சார்னேன். உனக்கு எப்போ லீவ் சொல்லுங்கள் அப்போ வச்சுக்கிறேன்னாரு. நீ இவ்வளோ கண்டிஷன் போகிறீங்க, கமல்ஹாசன் கூட இவ்வளோ கண்டிஷன் போட்டதில்லை அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் திட்டுவீங்க சார். அப்படி யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னாரு. சார் ஒரு வாட்டி நீங்கள் திருமுல்ல படம் சவுக்காரம்மா வீட்டில் ஷூட் பண்ணியிருந்தீங்க. அப்போ நீங்கள் ரஜினிகாந்தை பிடிச்சி கொஞ்சம் திட்டினீங்க, கீழே கேட்டிருந்தேன்னா. சவுக்காரம்மா கேட்டேன், திட்டுவீங்களான்னு கேட்டேன். ஆமாம் திட்டுவார் அப்படின்னாங்க. நான் அழுதுருவேன் சார் அப்படின்னேன். சரி நான் ப்ராமிஸ் பண்ண உங்களுக்கு திட்ட மாட்டேன் அப்படின்னாரு. ஐ ப்ராமிஸ் யூ ஐ ஓன்ட் ஸ்கோல்ட் யூ அப்படின்னாரு. அப்புறம் இல்லை சார் வேணாம் சார், நாளைக்கு வண்டி அனுப்பிச்சிருங்க, வண்டி அனுப்பிச்சிடுறேன், வேண்டாம் அடிக்க வண்டி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னாரு. வண்டி வேணான்னு சொல்லிட்டேன். வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஷூட்டிங் போகிறேன்னு. வீட்டில் யாரும் இல்லை, நானே வரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு நான் ஆலார்பேட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்டுடியோ, வீனஸ் ஸ்டுடியோ. அங்கே போய் தேடுறேன் ஸ்டுடியோவே காணோம். ஆலார்பேட்டை எங்கே இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. சரி அவ்வளோதான் போச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சாம்கோன் ஹோட்டல் இருந்தேன். அப்போது அந்த ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்க போனேன். அப்போ அந்த வெயிட்டரை கேட்டான்ப்பா, வீனஸ் ஸ்டுடியோ தான் இருக்காப்பா. இப்போ இங்கே இருக்குது சார், போய் லெஃப்ட்டில் திரும்புங்க சார் அப்படின்னாரு. சில சார் அங்கே போனால் யாருமே இல்லை. சரி நீ ஷூட்டிங் கிடையாது போட்டுருக்கு, 8 மணி இருக்கும், அது ஷூட்டிங் கிடையாது போட்டுருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சமாக ஆட வர ஆரம்பித்தாங்க. ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க. வார் வந்தது, பஸ் வந்தது. எனக்கு ஒரே பசி. காத்தாலேருந்து ஒரே ஒரு டீ மாத்திரம் குடிச்சிருந்தேன். கவிதாலயா கிருஷ்ணன் எப்படி பேர் வந்ததுன்னா, அவர் வைக்கல, நான் வந்து கவிதாலயாவில் இருப்பேன், இந்த எல்லாருக்கும் தெரியும். சுந்தர் கே விஜயன் கம்பெனியில் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த கிருஷ்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. யார் சார் கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இந்த கவிதாலயா கேளுப்பா நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க டைட்டில் அப்படியே கவிதாலயா கிருஷ்ணனை போட்டாங்க. அப்புறம் இவர்கிட்ட போய் சொன்னேன், சார் கவிதாலயா கிருஷ்ணன் போட்டிருக்காங்க, பரவாயில்லையா சார்னு. நீ ராயல்ட்டியெல்லாம் கேட்க மாட்டியே அப்படின்னாரு. நான் ஏன் சார் உங்களை ராயல்ட்டி கேட்கணும், ராயல்ட்டி கேட்டால் போட்டுக்கடா பரவாயில்ல, அது ஐடென்டிட்டி தான் நல்லது சொல்லி ஐடென்டிட்டி போட்டுக்கோ பரவாயில்ல அப்படின்னாரு. அப்போ தான் வந்து அந்த பேர். கிரேசி மோகன் சாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு 2 லைன் சொல்லுங்கள் சார். அவன் ஒரு ஜீனியஸ் அவன். சரி கிரேசி மோகன் இல்லைங்கிற வார்த்தை எனக்கு இருந்தது, இன்னி வரைக்கும் இருக்குது. அவனை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. நான்
டெய்லி அவன்கிட்ட பேசாட்டாலும் அவன் கூட நடந்த அனுபவங்கள் ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் வந்து மயிலாப்பூரில் ஏறுவேன் பஸ்ஸில், அவன் அடுத்த ஸ்டாப் மந்தவெளியில் ஏறுவான் 5Bயில் இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது. ஐம் டாக்கிங் அபவுட் 1970s 60s 67 68 வென் நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது. அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் புத்திசாலி நினச்சி மனசில் கூட நினச்சிட்டு சிவாஜி கணேசனை பற்றி பேசுவேன், நாகேஷை பற்றி பேசுவேன், சவுகாரை பற்றி பேசுவேன். அவன் ஆணு வாயை பொண்ணு கேட்பான், உங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார் அப்படிம்பான். சிவாஜி சார் ரொம்ப சிவாஜி சாரில் பார்த்துருக்கேன் சார் அப்படின்ட்டு. சிவாஜியில் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட. அப்படியா சார், சரி சார். சவுகாரமா எப்படி சார் தெரியும் உனக்கு? உங்களோட கூட்டுலாம் போயிருக்கேன் சவுகாரமா வீட்டில் நம்ப வைக்கிறதுக்கு. இல்லை சிவாஜி தெரியும் நம்ப வைக்கிறதுக்கு. சிவாஜி எனக்கு தெரியாது, அளவு கூட சொல்ல மாட்டேன், ஆளு பார்த்துட்டு வாயை பழுந்துட்டு. அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஒரு வாட்டி பஸ் எடுத்து இறக்கும்போது நான் ட்ராமா எழுதிட்டுமா அப்படின்னு கேட்டான். இவன் ட்ராமா எழுதுங்களா அப்படின்ட்டேன். நான் எழுதுனா நீங்கள் நடிப்பீங்களான்னு கேட்டான். ட்ராமா நடிக்க முடியாது அப்படின்ட்டேன். இல்லை இந்த ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ட்ராமா எழுதுகிறேன், நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு, நடிக்கிறியா அப்படின்னு கேட்டான். நடிக்கலாம் முடியாது. சிவாஜி கணேசன் ஃபேன் நடிக்க மாட்டேங்கிறீங்க. சிவாஜி ஃபேனாக இருக்கிற ஈஸி, நடிக்கிறது கஷ்டம். இதெல்லாம் நடி, உனக்கு ரோல் தரேன். அவன் எழுதுன முதல் டைலாக் பேசுறது நான் தாங்கிற பெருமை எனக்கு உண்டு சார். சூப்பர். கிரேசி போன எழுதுன முதல் டைலாக், சார் பெருமாள் வந்திருக்கேன். என்னடா பெருமாள்? பகவதி பெருமாள். ஐசி அப்படிமா. அந்த ஐசின்னு சொன்ன உடனே ஒரு 1000 பேர் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவின் தங்கையும் உள்பட ஆடியன்ஸ் இருந்தாங்க. அவங்க அது ஒரு பெரிய ஜோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஐசி லேப்னு ஒரு லேப் இருந்தாங்க, அது சீஃப் பேர் பகவதி பெருமாள். நான் பகவதி பெருமாள்னு சொன்ன உடனே ஒரு சலசலப்பு, ஐசின்னு சொன்ன இன்னொரு சலசலப்பு, அது ஒரு காரவாரம். எங்கள் அப்பா வந்து எல்லாம் சிரிச்சுட்டா பார்த்தியா கண்ணனை பார்த்து. கண்ணன் பேர் எங்கள் வீட்டில் பெரிய ஸ்டார் இருக்கு. எங்கள் அப்பா போயிட்டு சரி பண்ணார், என் புள்ள பெரிய ஸ்டாருன்னு. என் தங்கை வந்து என்னடா இப்போ சொன்ன நீ ஐசி சொன்ன அது எல்லாம் சிரிச்சா எதுக்கு சிரிச்சா அப்படின்னு கேட்டான். தங்கை 6 வயசோ 7 வயசோ, அவனுக்கு புரியல பாவம். எனக்கே புரியலமா எதை சிரிச்சிட்டா விட்டுரு அப்படின்ட்டு. அடுத்து ஃபர்ஸ்ட் லைன்ஸ் எவர் ரோட், ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஐ எவர் ஸ்போக். சூப்பர். ஐ பிகேம் எ பிக் சக்ஸஸ் இன். அப்புறம் ஆனால் அது 3 வருஷம் ஐசியில் நான் பாஸே பண்ணல. 3 years ஐ ஃபெயில் ஐசி. 3ஆவது வருஷம் தான் பாஸ் பண்ணேன். சேக்கியார் ஒருத்தர் பாஸ் போட்டார். சார் 3 வருஷமாக ஃபெயில் சார். நான் ஏன்டா ஃபெயிலு, ஜோக்கர் சார் ஏன் பண்ணுறீங்க நீங்கள்? மோகன் எதுனா சார் பண்ணிட்டேன் சார். அதுக்குள்ளே மோகன் பாப்புலர் ஆகிட்டான். சரி சரி நான் பாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணாது. தர்மத்தை தான் பாஸ் பண்ணேன். நான் தார்மீகத்தை தான் பாஸ் பண்ணேன், படிச்சதெல்லாம் பாஸ் பண்ணல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. எந்த காலகட்டத்தில் பாலச்சந்தரோடு உங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டது? சார் அவருக்கு எனக்கு என்ன பர்சனலாக பிடிக்கும் சார், பர்சனலாக பிடிக்கும். ஏன்னாக்கா எனக்கு இந்த ஆங்கில திறமை கொஞ்சம் உண்டு சார். அவர் லெட்டர்ஸில் கரஸ்பாண்டன்ஸில் நான் தான் பார்த்துப்பேன். அதெல்லாம் எழுதுறா அப்படிம்பார். நான் வந்து அவர் லெட்டர்ஸ் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு வாட்டி என்னாச்சு, திருஷ்யம் படம் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து புலர்ச்சி போயிட்டேன். சார் என்ன படம் பண்ணுறாரு சார் இந்த மோகன்லால், அவன் பெரிய ஃபேனல் எனக்கு அப்படின்னாரு. நீங்கள் அந்த படம் பார்க்கணும் சார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். எங்கேயுமே அந்த படம் ஓடல. மாயாஜாலில் மாத்திரம் ஓடிச்சு. மாயாஜால் சந்திரசேகர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவருக்கு ஃபோன் பண்ணி பாலச்சந்திர சார் படம் பார்க்கணுமா, டிக்கெட் கிடைக்கல. அவர் சீட்டு போகல கிருஷ்ணா, நீ வா கிருஷ்ணா கூட்டினான்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேர் போனோம். ஒரு சேர் போட்டு படம் பார்த்தோம். அவர் படம் பெருசாக புரியல திருஷ்யம். அப்புறம் நான் வரும்போது கதை சொன்னேன். அப்போ வந்து டேய் மோகன்லால் ஒரு லெட்டர் எழுதி போட்டுறா அப்படின்னாரு. போட்டேன். லெட்டர் எழுதி வச்சுருந்தேன். சுரேஷ் பாலாஜி அவரோட பிரதர்லாவோட இமெயில் ஐடி வாங்கி வச்சுருந்தேன். கொடுத்துடல சொல்லிட்டு பாலச்சந்திர சார் ஒரு காப்பி கொடுத்தேன். சார் அப்ரூவ் பண்ணுங்கள் சார், அதை எழுதிட்டேன் சார், நீ அமுச்சிடுறா அப்படின்ட்டார். நான் அமுச்சிட்டேன். அடுத்த நாள் கத்தல ஃபோன், டேய் கிருஷ்ணா என்ன எழுதுனேன், அமுச்சிட்டியா? சார் டேபிள் வச்சுருக்கேன் சார் காப்பி. என்னடா எழுதியிருக்கேன்? மோகன்லால் வந்திருக்காண்டா. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் நீ உங்களுக்கு சொன்னேன் சார். என்ன சொன்னேன், ஏன்டா அமுச்சேன் மயிறு? இல்லை சார் நீங்கள் கேட்டவங்கள நீங்கள் அனுப்புன்னு சொல்லிட்டீங்க. சொன்னேண்ணா மோகன் கூட பக்கத்தில் இருந்தான் அசிஸ்டன்ட். ஆமாம் சார் சொன்னீங்க. சரி என்ன எழுதியிருக்க சொல்லி தொலை. ஒன்றும் இல்லை சார் அது மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த மாதிரி மணிரத்னம் சொன்னார். ராவணன் படம் பார்த்துட்டு எழுதி கொடுறான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன். அனுப்பலை, நல்ல புத்தால்தனமாக. மணிகிட்ட சொன்னார், மணி எங்கிட்ட ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுத்து ஒரு 2 மாதம் ஐஸ்வர்யா ராய் வச்சுக்கோங்க, 2 மாதம் விக்ரம் வச்சுக்கோங்க, படம் எடுங்கண்ணா, நான் தற்கொலை அப்படின்னு செத்து போயிடுவேன் அப்படின்ட்டார். எனக்கு படம்லாம் எடுக்குது, எனக்கு சின்னதாக வீட்டுக்குள்ளே கதை எழுதிடும்பா, எனக்கு வந்து இவங்களெலாம் வச்சு படம் பண்ண தெரியாதுப்பா,
நான் வந்து பட்ட காட்சி எனக்கு தெரியும், எப்படி தான் நீ படம் பண்ணுறியோ. ஐயோ ஐ கான் டேக் எ ஃபிலிம் லைக் யூ. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு சினிமாவே தெரியாது, கேமராவே தெரியாது, எனக்கு ஃபஸ்ட் ஷாட் எங்கே உட்காருதுன்னு தெரியாது, நீ எல்லாம் பெருசாக யோசிச்சு ரீட்டெயிலில் பேப்பர்லாம் எழுதி இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்ட்டாரு. ராவணன் கதை ஆச்சு. என்னடா சொல்கிறேன், மணி என்ன எழுதியிருக்காருல்ல, மணி வந்திருக்காரா அப்படிம்பாரு. அந்த 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 அஃபிலிட்டி யூஸ் பண்ணிட்டார் சார். நான் இங்கிலீஷில் புலமை இருக்கிறதுனால என்னை எழுதி கொடுறா அப்படிம்பார். லெட்டர் எழுதுவேன், கரஸ்பாண்டன்ஸ் எழுதுவேன், அவரோட ஸ்பீச்செல்லாம் எழுதுவேன், அவரோட ஃபார்வர்ட் நிறைய வரும் அவருக்கு எழுத சொல்லி, அதெல்லாம் எழுதி கொடுப்பேன். அதனால் எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும், ப்ரொஃபஷனலாக பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி என்னை கேட்டிருக்காரு சித்ரா சார், எவ்வளோ படம் தான் பண்ணுறக்க அப்படின்னாரு. எவ்வளோ படம் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். நான் பெரிய புடிங்காட்டேன். அப்பா எங்கள் குருநாதர் கேட்குறாரு, என்ன ஒரு 150 160 படம், டேய் எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன், எவ்வளோ படம் வந்திருக்கேன்னு கேட்கல அப்படின்னு. அப்படி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது சார். டே கிருஷ்ணா, ஹீரோட அப்பானா ரோல், ஹீரோட நொண்டியை பண்ண கேரக்டர் பண்ணு, ரோல் பண்ணாது அப்படிம்பார். இதெல்லாம் எனக்கு பாடம் சார். வணக்கம் சார், கிருஷ்ணன் சார் அண்ட் லக்ஷ்மணன் சார். வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து வரதராஜன், நான் சென்னை பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். உங்களை வந்து கேபி சாரோட மூவிஸ் சீரியல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன் சார். ஆனால் ஒரு படத்தில் மட்டும், நட்புக்காக படத்தில் மட்டும் உங்கள் காமெடி வந்து ஷார்ட் ரோலானா கூட செம்மையாக இருக்கும் சார். தேங்க்யூ. ஏர்போர்ட் முன்னாடி நீங்கள் டாக்ஸி ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ வச்சுருப்பீங்க. ஆமாம். விஜயகுமார் சார் அவங்க வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன, ஏன் ஆட்டோ யாருன்னு கேட்க மாட்டியா நீ சொல்லுவீங்க. சரி வருவியா, எங்கே போனோம், கொத்தவால்ச்சாவடி, நல்லா வரமாட்டாங்க, புறம்போக்குங்கெல்லாம் வந்துட்டாங்க சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கார் ஷோரூம்க்கெல்லாம் போவீங்க. அவங்க அந்த எள் எடுத்துட்டு வா, அந்த மூட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே தலை சுற்றி டமாலும் கீழே விழுந்துங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது சார் உங்கள் ஆக்டிங் எல்லாம். அது கே.எஸ். ரவிக்குமார் ரொம்ப நண்பர் எனக்கு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ரோல் பண்ணுறேன்னு கேட்டார். இதுக்கப்புறம் அதுவும் சொன்னார் அவர், இதுக்கப்புறம் உங்களை கவிதாலய கிருஷ்ணன் கூப்பிட மாட்டாங்க, தோடா கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க அப்படின்னாரு. தோடா அப்படின்னு சொல்லுவேன் அந்த படம் பூரா. ரொம்ப நன்றி சார். நன்றி. கே. பாலச்சந்தருடைய மிக நெருங்கிய நண்பர் அனந்த். அவங்க 2 பேரும் பேசிக்கிற தருணங்கள்லாம் பக்கத்தில் இருந்து நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் சார். அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன கூப்பிட சார், பாலச்சந்தர் சார் இந்த கிருஷ்ணனை கூப்பிட்றா. நான் வந்து அப்போ வேலையில் இருந்தாலும் வருவேன். மோகன்லால் நீ எங்கூட வச்சு பண்ண எனக்கு சார். நான் மோகன்லால் உடனெல்லாம் வச்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சார். கமல் சேட்டை தானே சொன்னார் அவர். ரஜினி கேட்டார், நீங்கள் வச்சு படம் பண்ணி தானே பண்ணுறேன்னாரு. உடனெல்லாம் வச்சு படம் பண்ண முடியாது. நான் பாலச்சந்தருடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு மறக்க முடியாத நபர் நாகேஷ். அவருக்கு உங்களுக்குமான பழக்கம். நாகேஷ் என்ன தெரியுமா சார், ஒரு வாட்டி நான் அவர் என்ன பாலச்சந்தரோட ரைட் கிட்னியும் பாரு, என்ன லெஃப்ட் கிட்னி அனந்தும், ரைட் கிட்னி நானா. அவர் வந்து ஒரு வாட்டி கிரேசி மோகன் ட்ராமா முடிச்சுட்டு அவர் வந்தார், பார்த்தாரு காணி சீத்தை ஹாலில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.